வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் மார்க்கெட்டில் அண்ட் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போது இந்த ஒரு அனாலிசிஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளோட ஒரு ப்ரூஃபாக இருக்குது. அப்போ நம்ம அனாலிசிஸ் வந்து ஒரு கரெக்டான டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். அப்போ இன்னையோட மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நாளையோட மார்க்கெட்டுக்கு இருக்கிற முக்கியமான டேட்டாஸான இந்தியா விக்ஸ் டேட்டா, க்ரூட் ஆயில் ப்ரைஸு, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த ப்ரைஸில் வந்து இவ்வளவு குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லாமல் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது நமக்கு நாளையோட மார்க்கெட்டில் என்ன இந்த சேஞ்சஸ் வந்து இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு காலையில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருந்தோம் ஒன்று. அண்ட் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு வந்து 23,000 வரைக்கும் போகும். அண்ட் இந்த 23,000 கிராஸ் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,400 இல்லைனா 23,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது நிஃப்டி 50 பொறுத்தளவு. அதே மாரி சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு வந்து 74,000 வரைக்கும் போகும்ன்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி 74,000 போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. 3வதா பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டில நம்ம வந்து 53,000 வரைக்கும் எதிர்பார்த்திருந்தோம். ஆனா பேங்க் நிஃப்டி வந்து 53,700 வரைக்கும் 52,700 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு சொன்ன மாரி டைரக்ஷன் கரெக்ட்டு. மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நமக்கு ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா. சாரி, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டால என்ன பிரச்சனைன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா தான் இருந்துச்சு 7:45 அண்ட் பெரும்பான்மையான நாட்கள்ல இந்த டைரக்ஷன் அப்படியே கன்டின்யூ ஆயிடும். ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா 7:45க்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இ இந்தியா விக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ இறங்கி வந்திருக்கு. அண்ட் இந்த கீழ இறங்குனது 9 மணி அளவுல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் இருந்தனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டால நமக்கு வந்து கேப் அப் நம்ம சொன்ன எதிர்பார்த்த அளவு நடக்கல. ஸோ இதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு வந்து இந்த கேப் அப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்ப இந்த ப்ராப்ளத்த ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராப்ளத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஏன்னா நமக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணா தான் அட்லீஸ்ட் நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். மார்க்கெட்ல அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்றதுக்கு. ஆனா, நீங்க ஒரு ட்ரேடரா என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்ல கடைசி நேரம் 9 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டி எந்த பிரைஸ்ல இருக்கு? கிஃப்ட் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ்ல இருக்கா? இல்ல ஒரு அப் சைட் புஷ்ல இருக்கா? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ நீங்க வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ற ஆளாக இருந்தால், நம்ம வீடியோல சொல்ற டேட்டாஸ தாண்டி கரெக்ட்டா 9 மணிக்கு நீங்க கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ வாட்ச் பண்ணணும். அப்போ எந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கோ, அதுதான் நமக்கு வந்து கேப் அப், கேப் டவுனா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு நமக்கு வந்து வெறும் 70 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாரி 9:15க்கு 47 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாரி நமக்கு இன்னைக்கு நிஃப்டி 50 எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாவே, நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 330 கேண்டில் மார்க்கெட்டோட குளோசிங் பிரைஸ் இங்க தான் இருக்கு. இது நம்மளோட ஓப்பனிங் பிரைஸ். 80 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 80 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டில இந்த இடத்துல நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு இருக்கிற 80 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ இந்த 80 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ லைவ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ பெரும்பான்மையான நாட்கள் வந்து நம்ம இப்போ இவ்வளோ நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 1/2 வருஷமா நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெரும்பான்மையான நாட்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி இந்த மாரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் போச்சுன்னா, அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு போயிரும். ரொம்ப சில நாட்கள்ல பிரைஸ் ஆக்ஷன் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 8 மணிக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு ரிவர்சல் வரும். இந்த ரிவர்சலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆயில் பிரைஸ். அப்ப நம்ம ஆயில் பிரைஸையும், இந்தியன் எக்கானமியும் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்தியால வந்து ஆயில்ஸ் எதுவும் வந்து நெறைய இல்ல. இந்தியா வந்து 80% ஆயில்ஸ் வந்து இம்போர்ட் தான் பண்றாங்க. அப்படின்னா வெளிய இருந்து வாங்குறாங்க. அப்போ நமக்கு இந்த ஆயில் பிரைஸ் வந்து 10,500 இதுக்கு முன்னாடி போன வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா 9,500 இருந்துச்சு.
நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,500. ஸோ இந்த 9,500லேருந்து மார்க்கெட் வந்து 10,500 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அப்படின்னா, மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ராங்கா இன்கிரீஸ் ஆறது மார்க்கெட்ல ஒரு பேனிக்னெஸ்ஸ உண்டாக்கும். ஸோ இந்த பேனிக்னெஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் இதே ராலி கன்டின்யூ ஆறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படிங்கிறனால, நாளைக்கு நமக்கு முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பிரைஸ நம்ம பார்க்கணும். நான் இத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ 23,000 நமக்கு பார்க்கணும். நிஃப்டி 50ய பொறுத்தளவு 2 இம்பார்ட்டன்ட்டான பிரைஸ் இருக்கு. ஒண்ணு வந்து 23,000ம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 22,500. ஏன் இந்த 2 பிரைஸ் ரொம்ப முக்கியம்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரத்தில வந்து ரீச் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டி 50 இந்த பிரைஸ்ல இருந்து மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேல பாசிட்டிவா போகும். அண்ட் 23,500 வரைக்கும் ரீச் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. 23,500 வரைக்கும் ரீச் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. இது வந்து மார்க்கெட் வந்து 23,000லேருந்து மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா. அதே சமயம் மார்க்கெட் வந்து கீழ சஸ்டெயின் ஆறதுக்கான சான்சஸ் தான் கம்மி. ஏன்? நம்மளோட ஆயில் பிரைஸ் அதிகமா இருக்கு. ஆயில் பிரைஸ் அதிகமானா இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ்க்கு வந்து அவங்க நெறைய காசு குடுக்கணும். ஸோ இந்தியன் எக்கானமி வீக் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதே ஆயில் பிரைஸ் சஸ்டெயின் ஆகும்போது நமக்கு வந்து யுஎஸ், ஈரானோட போர் சிச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா வொர்ஸ்ட் ஆயிட்டே இருக்கு. யுனைட்டட் நேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா தீர்மானம் எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரம்ப்க்கு கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருந்தாலும், அதுவரைக்கும் ரீச் ஆகும்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆயில் பிரைஸும் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால நிஃப்டி 50ய பொறுத்தளவும், இல்லன்னா இந்தியன் மார்க்கெட்டோட பொறுத்தளவும், இதிலிருந்து மேல போறதுக்கான ஒரு சான்சஸ் கம்மி. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ராப் இருக்கு. அப்போ நீங்க வந்து 23,000லேருந்து மேல சஸ்டெயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1 ஹவராவது இதுக்கு மேல பிரைஸ் இருந்தா தான் 23,000க்கு மேல கம்ப்ளீட்டா பிரைஸ் இருந்தா தான், மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் குரோத் இருக்கும். அப்படி இல்லன்னா, நாளையோட மார்க்கெட் வந்து 23,000லேருந்து 22,500 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. அண்ட் 2வது விஷயம் என்னன்னா, இந்த 23,500யும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா, இங்கிருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 200 பாயிண்ட் கீழ இறங்குறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. அண்ட் ஏன்னா, இது வந்து ஒரு வீக் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து ஈஸியா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கிருந்து ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா டவுன்ஃபால் ஆகும். அப்ப நாளையோட மார்க்கெட்க்கு 23,000ம் 22,500ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பிரைஸ். இதே மாரி நம்ம சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா 74,000ம் 71,600ம் இது 2ம் முக்கியமான பிரைஸ். இதிலிருந்து மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட்ஸ் மேல பாசிட்டிவ் ஆகும். ஆனா, நமக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பிரைஸ்லேருந்து வெளிய வந்துச்சு அப்படின்னா, இங்கிருந்து நமக்கு ஒரு 600 பாயிண்ட் கீழ போறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ரொம்ப சிம்பிள். நிஃப்டிய விட சென்செக்ஸ் வந்து 3 மடங்கு பிரைஸ்ல இருக்கு. அப்போ 3 மடங்கு டிஃபரன்ஸஸ் வந்து போகும். அங்க 200 பாயிண்ட்னா, இங்க வந்து ஒரு 600 பாயிண்ட் கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு 500ன்னு சொன்னோம். அப்பன்னா 1,500 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். ஸோ, அதனால நமக்கு வந்து சென்செக்ஸ்லயும் இதே பிரைஸ் ஆக்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் பேங்க் நிஃப்டிலயும் அதே பிரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா, பேங்க் நிஃப்டி 2 மடங்கு தான் பிரைஸ் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும். அப்ப பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போச்சு அப்டின்னா, பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு 53,000 நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரைஸ் ஆகும். அதே மாரி 50,000 நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பிரைஸாகவும் இருக்க போகுது. அப்ப நாளையோட பேங்க் நிஃப்டி இப்படியே ஒரு சின்னதா ஒரு பிரைஸ் கரெக்ஷன் இல்லன்னா ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் நெறையாக இருக்கு. அதனால தான் நமக்கு வந்து கிளியரா சொல்றோம். மார்க்கெட்ல எந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்க போதுன்னு. 53,000 பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு, அதே மாரி நிஃப்டி 50ய பொறுத்தளவு 23,000ம் சென்செக்ஸ்ல பொறுத்தளவு 74,000ம். இந்த பிரைஸ்லேருந்து மேல சஸ்டெயின் ஆகலைன்னா, நமக்கு ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். அண்ட் இதுக்கு முக்கியமா சொல்றது என்னன்னா, நம்மளோட ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டாவும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 25,000ங்கிறது இந்தியா விக்ஸ் டேட்டால கொஞ்சம் அதிகமான பிரைஸ். ஸோ இப்ப இந்த 25,000மும் அதிகமாக இருக்கு. சாரி 20 சாரி 25 25 இந்தியா விக்ஸ் டேட்டால ரொம்ப அதிகமாக இருக்கு. பிளஸ் இது கூடவே நம்மளோட ஆயில் பிரைஸும் சேர்க்கும்போது, நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பேனிக்னஸ் அதிகமாக இருக்கு. இந்தியா விக்ஸ் அதிகமா இருக்குன்னா, ரிஸ்க் அதிகம், பேனிக்னஸ் அதிகம். ஸோ உங்களோட வால்யூம குறைச்சுக்கணும். உங்களோட ஸ்டாப் லாஸ டைட்டா வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசியா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா
நமக்கு வந்து 2 விஷயம் புரிய வருது. இன்னைக்கு காலையில நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது, 23,000ல கால் ஆப்ஷனோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இந்த இடத்துல ஏப்ரல் 2ஆம் தேதியோட எண்டுல 23,000ல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனோட குவான்டிட்டி அதிகமா இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? மார்க்கெட் இங்கிருந்து பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதே சமயம் இன்னையோட மார்க்கெட்டோட எண்ட்ல பார்க்கும்போது, இந்த இடத்துல 23,000ல வால்யூம் குறைஞ்சிருக்கு. அப்போ ஸ்டில் வந்து இந்த வால்யூம் வந்து ரொம்ப மெயின்டெயின் ஆகுது தான். ஆனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வால்யூம வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கோ, இல்லன்னா சஸ்டெயின் பண்றதுக்கோ வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம். அப்புறம் ஏன் 23,500ம் 23,200லயும் வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு. இது வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன். அதாவது இந்த இடத்துல ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மணிக்கு பக்கத்துல இருக்க பிரைஸ் தான் நமக்கு பார்க்கணும். அதுக்கு அடுத்து போகும்போது, நமக்கு வந்து இது வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இத நம்பி நீங்க வந்து மார்க்கெட்ஸ் மேல போகும் அப்படிங்கிறத நம்ப வேண்டாம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாரி 22,500ல வால்யூம்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் சைடு அப்படிங்கிறனால மார்க்கெட் 25,000 வரைக்கும் வர்றதுக்கான 22,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட் எதிர்பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசி 3 மணி நேரத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா, ஸ்ட்ராங் டிக்ரீஸ் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா, இந்த 22,500ல இருக்கிற குவான்டிட்டீஸ் வந்து ஆல்மோஸ்ட் மெயின்டெயின் ஆகி தான் இருக்கு, குறையல. ஸோ அப்படிங்கிறனால இந்த பக்கம் எல்லாம் கால் ஆப்ஷன்ஸ் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைஞ்சு, மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் தி டேல என்ன எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் இனிமேல் இதுக்கு மேல கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றதுல ப்ராஃபிட்டபிளா இல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, 22,500ல கால் ஆப்ஷன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால, மார்க்கெட் வந்து பிரைஸ் கரெக்ஷன்க்காக வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அண்ட் இது கூடவே அடிஷனலா வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவும் ரொம்ப அதிகமா இருக்கு. பேனிக்னஸ் அதிகமா இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸும் அதிகமா இருக்குங்கிறனால, நாளையோட மார்க்கெட்ல நம்ம ஒரு சின்ன பிரைஸ் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் என்னதான் இப்போதைய டேட்டாஸ் நமக்கு இப்படி சொன்னாலும், காலையில நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு என்ன சொல்லுது? இதனால கேப் அப் அண்ட் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இல்லன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட டேட்டா கேஷ் மார்க்கெட்ல அவங்க எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? அதே மாரி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல அவங்களோட பொசிஷன்ஸ் என்ன? இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அண்ட் இது கூடவே நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட்டை சேர்த்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல ஏதாவது டைரக்ஷன் சேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம். காலையில வீடியோல சந்திக்கலாம்.